வந்து பார்த்தீங்கன்னா, கொரியன் வார். கொரியால வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வார் நடக்குது. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா கொரியாவ வந்துட்டு 2ஆ பிரிக்கலாம். இப்ப வந்து செகண்ட் வேர்ல்டு இப்ப நார்த் கொரியா, சவுத் கொரியான்னு இருக்குது இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி கொரியா வந்துட்டு ஒரே ஒரு நாடா தான் இருந்துச்சு. ஆனா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா சில அரசியல் காரணங்களின் காரணமா அமெரிக்காவும், ரஷ்யாவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கொரியாவ வந்து 2ஆ பிரிச்சு வச்சுடுறாங்க. சவுத் கொரியா, நார்த் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சு வச்சுடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய க பிரசிடென்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவோட பிரசிடென்ட்டா இருக்கக்கூடிய கிம் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவோட ஹெல்ப் வாங்குறாரு. இவங்க சவுத் கொரியா வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு இவர் நார்த் கொரியாவோட கிங்கா இருக்கக்கூடிய கிம் 2 வந்துட்டு அவருடைய ஹெல்ப் கேட்குறாரு. பட் வந்துட்டு இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாரி நார்த் கொரியால இருக்கக்கூடிய அ கிங்கா இருக்கக்கூடிய கிம் 2 வந்துட்டு ரஷ்யாவோட ஹெல்ப் மூலமா நான் சவுத் கொரியாவ ஆக்குபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இவங்க சவுத் கொரியாவ அட்டாக் பண்ணியும் போறாங்க. பட் இந்த சவுத் கொரியாவ அட்டாக் பண்ணி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுனா, திடீர்னு அமெரிக்கா வந்துட்டு வராங்க. சவுத் கொரியாவுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்துட்டு நார்த் கொரியாவும் அதே மாரி ரஷ்யாவும் வந்துட்டு எதிர்பார்க்கல. இதனால 1950ல மிகப்பெரிய அளவுல வார் நடக்குது. 3 வருஷத்துக்கு இந்த கொரியன் வார் வந்துட்டு நடக்குது. பட் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும், ரஷ்யாவும் சமாதானமா போனதுனால இந்த கொரியன் வார் வந்துட்டு எண்டுக்கு வந்துச்சு. பட் ஆனா கொரியாவுக்கு வந்துட்டு சவுத் கொரியாவுக்கோ அப்படி இல்லாட்டி நார்த் கொரியாவுக்கோ இந்த வார் நடந்ததுல எந்த ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனமே கிடையாது. ஆனா ரஷ்யாவுக்கும், அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அளவுல ப ஆதாயம் கிடைச்சது அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அதுக்கடுத்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்போ வந்துட்டு அமெரிக்கா தலைமையில ஒரு நாடும், அதே மாரி ரஷ்யா தலைமையில ஒரு நாடுகளும் வந்துட்டு பிரிஞ்சுச்சு இல்லையா? அது இல்லாம இருக்கக்கூடிய மத்த நாடுகள் எல்லாமே தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா?